ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி Lightroom அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களோட பிக்சர் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். Lightroom அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு Lightroom அப்ளிகேஷனில் உங்களோட பிக்சர் ஆட் பண்ணுறதுக்கு கீழே உள்ள இமேஜுக்கான ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஃபோல்டரில் உங்களோட இமேஜ் வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரில் போய்ட்டு உங்களோட இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள ஆட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி Lightroom அப்ளிகேஷனில் உங்களோட பிக்சர் ஆட் பண்ண பிறகு ஆல் ஃபோட்டோஸ் அப்படின்றத கிளிக் பண்ண பிறகு உங்களோட பிக்சர் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ண பிறகு இங்கே ரைட் சைடு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கலருக்கான இந்த சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இதில் நான் சொல்கிற வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். டிண்ட் அப்படின்றதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மைனஸில் ஒரு 8 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக இந்த வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விப்ரன்ஸ் அப்படின்றதுல 13 பாயிண்ட் ப்ளஸ் வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக 13 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நான் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நான் 13 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே சேச்சுரேஷன் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டிம்ப் அப்படின்னு இருக்கும். இது ரெண்டில் நீங்கள் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. இதில் மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலருக்கான இந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இங்கே இதில் இருக்க எல்லா டாட்ஸும் நம்ம பிக்சரில் உள்ளதான் எடிட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட் டாட் எதுவும் பண்ண தேவையில்லை. செகண்ட் டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஹச்இ அப்படின்றதுல 22 பாயிண்ட் மைனஸ் வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கரெக்டாக 22 பாயிண்ட் மைனஸ் வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து சேச்சுரேஷன் அப்படின்றதுல மைனஸில் ஒரு 42 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. கரெக்டாக இந்த வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து லூமினன்ஸ் அப்படின்றதுல ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 29 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இந்த வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து உள்ள டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஹச்இ அப்படின்றதுல ப்ளஸ் வேல்யூவில் 46 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே சேச்சுரேஷன் இருக்கும். அதில் 65 பாயிண்ட் ப்ளஸ் வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அதுக்கு அடுத்து கீழே லூமினன்ஸ் அப்படின்னு இருக்கும். அது 32 பாயிண்ட் ப்ளஸ் வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்து உள்ள டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஹச்இ அப்படின்றதுல மைனஸில் ஒரு 35 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக 35 பாயிண்ட் மைனஸில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். சேச்சுரேஷன் அப்படின்றத ப்ளஸில் 95 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கரெக்டாக இந்த வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து லூமினன்ஸ் அப்படின்றத ப்ளஸில் 46 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்து உள்ள டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த டாட்டில் எதுவும் பண்ண தேவையில்லை. இந்த டாட்டில் எதுவும் பண்ண தேவையில்லை. அதுக்கு அடுத்து உள்ள டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஹச்இ அப்படின்றதுல மைனஸில் 63 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக மைனஸில் 63 பாயிண்ட் நீங்கள் செட் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்து கீழே சேச்சுரேஷன் இருக்கும். அது 89 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக 89 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கரெக்டாக நான் இந்த வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து லூமினன்ஸ் அப்படின்றதுல 42 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக 42 பாயிண்ட் ப்ளஸ் வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இந்த டன் ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்த பிறகு இந்த ஆப்ஷன் எஃபெக்ட்ஸ்க்கான இந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இங்கே கிளாரிட்டி அப்படின்றதுல ஒரு 18 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக நம்மளுக்கு ஒரு 18 பாயிண்ட் போதும். அதுக்கு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா டேகர்ஸ் அப்படின்றதுல ஒரு 10 பாயிண்ட் ப்ளஸ் வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விக்னட் அப்படின்றதுல 18 பாயிண்ட் மைனஸ் வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அடுத்து மிட் பாயிண்ட் அப்படின்றத 40 மாற்றிக்கங்க. கரெக்டாக 40 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அதுக்கு அடுத்து கீழே ஃபெதர் அப்படின்றதுல 75 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக 75 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே உள்ளதில் எதுவும் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐக்கான் இருக்குது பாருங்கள். இந்த டீட்டெயிலுக்கான இந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஷார்ப்பனிங் அப்படின்றதுல ஒரு 20 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அதுக்கு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரெடியூஷன் அப்படின்னு இருக்கும். அதில் ஒரு 30 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக 30 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்த பிறகு இதில் கலர் நாய்ஸ் ரெடியூஷன் அப்படின்னு இருக்கும். அதில் ஒரு 20 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அவ்வளோதான் நம்மளோட ஃபோட்டோ எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் ப்ரிவியூ பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண பிக்சர் எவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம எப்படி எடிட் பண்ணியிருக்கோம் பார்த்தாலே தெரியும். ரொம்பவே சூப்பராக எடிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடிட் பண்ண உங்களோட பிக்சர் உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சேவ் டு டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. எக்ஸ்போர்ட் ஆகிட்டு உங்கள் கேலரியில் சேவ் ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட திரு கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.